சுவையை வைத்து நோய்களை கையாண்டது சித்தா தான். அறுசுவை, அதில் எந்த சுவை மிகுதோ அந்த சுவைக்கான நோய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவம் நிறைய சொல்லியிருக்குது. அதாவது யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ 70% இருக்கவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சுகர் இருக்கும். அப்போ கபம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒபிஸாக இருப்பாங்க. வயிறும் கணையும் தான் பாதிக்கும், ப்ளஸ் லிவர் வரும். அப்போ 3 ஆர்கனையும் பாதிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒபஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்க கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு உத்வர்தனம் இந்த மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஃபம் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஹோமியோவில் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இப்போ இன்சுலின் செக்ரீஷனை நார்மல் பண்ணுறது ஹோமியோ மெடிசன்ஸ் நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்லபடி சரி பண்ணிக்கலாம். டயபெட்டிக் நம்ம ஓரளவு ஃபுட் கண்ட்ரோல், டயட் அண்ட் ரெஜிமெண்ட் எடுத்தாவே இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரமேஸ்வரி அவங்க என்ன பண்ணுறாங்க? அதாவது மதுமேகம் அப்படிங்கன்னா மதுமேகம் ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம பிரிப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ இனிப்பு சாப்பிட்றத வச்சு தான் நம்ம சுகர் அப்படிங்கிறத பிரிப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க மேகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே குறிப்பாக இது என்ன குறிக்கும்னா விந்தணுக்களை மேகம் அப்படிங்கும் போதே நம்மள உடம்புல ஜென்ஸுக்கு வந்துச்சுன்னா மெதலில் அதை அஃபெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த ஆணுறுப்பில் இருக்கவங்களுக்கு மெயின் செமன் தான் குறையும். அவங்களுக்கு இருக்கும்போது அந்த விந்தணு சார்பாக தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மெயின் வெள்ளைப்படுறது அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் எல்லாமே சுகர் அதிகமாகும் போது வெள்ளையாக போக போக அவங்களுக்கு அதனால தான் சுகர் அதிகமாக ஆகிட்டாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் எதுக்காண்டி வருது அப்படிங்கும்போது ஜென்ஸுக்காக இருக்கட்டும் லேடிஸ்க்காக இருக்கட்டும் அந்த வெள்ளைப்படுறது அந்த கால்சியம் ஃபுல்லாக குறையும் போது தான் மெயின் அவங்களுக்கு மற்ற எல்லா தொந்தரவுமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இனிப்பு சார்ந்தது அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ நம்ம இனிப்பு சார்ந்ததுன்னு பிரிக்கும்போது எங்களதில் பார்த்தீங்கன்னா மெயின் கபம் ப்ளஸ் கபம் அப்படின்னாலே நம்மளுக்கு டைஜஷனை தான் குறிக்கும். அதாவது யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சுகர் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இப்போ உள்ளதில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே கிடையாது. யாரும் நம்ம வேர்வையோடு உழைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் மென்டலி தான் நம்ம பண்ணுறோம். அதனால் உட்காந்து நம்மளுக்கு இதாகும் போது நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும், கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் மால்டோஸு சுக்ரோஸ் லாக்டோஸு பிரித்து நம்மளுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஒவ்வொருல வேர்வை வழியாவோ அந்த மாதிரி வெளியில் போகும். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாதனால ஸ்டோரேஜ் ஆகிறது எங்கே ஸ்டோரேஜ் ஆகுனா ஃபுல்லாக வயிறில் தான் ஸ்டோரேஜ் ஆகும். அதில் தான் வாத பித்த கபம்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ கபம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒபிஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எங்கே மசில்லாம் சேரும்னா மெயின் வயிற்றில் தான் சேரும். அப்போ நம்மளுக்கு பாதிக்கிறது வயிறும் கணையும் தான் பாதிக்கும், ப்ளஸ் லிவர் வரும். அப்போ 3 ஆர்கனையும் பாதிக்கிறதுனால தான் நம்மளுக்கு சுகருங்கிறதே மெயினாக சித்தால மதுமேகங்கிறது பிரிக்கிறது ஓகே, டயபெட்டிக் பிரிக்கிறது ரெண்டுமே டைஜஷன் தான் முழுக்க முழுக்க வரும். அப்போ நம்ம டைஜஷனை சரி பண்ணாலே ஒரு 50% நம்மளுக்கு சுகர்லேருந்து பாதுகாக்கலாம். அதுக்கு தான் நம்ம யோகா நேச்சுரோபதியில் என்ன சொல்கிறோம், ஜென்ரலாக இருக்கவங்க வாக்கிங் போனாலே பாதி சுகர் குறையும் நம்ம சொல்கிறோம். அதனால நம்ம இனிப்பு சேர்ந்தது நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறனால இருக்கும்போது இது குளிர்ச்சி வீரியத்தை கொடுக்கும். அப்போ நம்ம வெப்ப வீரியம் ப்ளஸ் டேஸ்ட்டை வச்சு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே அவங்க டயபெட்டிக் க்யூரபிள் ஆகும். அப்போ க்யூரபிளுக்கு நம்ம பண்ணோன்னா துவர்ப்பு இந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய், ஆவாரை இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இது பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் என்ன பண்ணால் சுகர் இருக்க பேஷண்ட்டு வெந்தயம் டெய்லியுமே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு ஒரு 15 நாளில் பார்த்திங்கனாலே சுகர் கண்டிப்பாக குறையும். இது நாங்கள் ப்ராக்டிஸ் மூலமாகவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம நிறைய பேஷண்ட் சுகர் குறையதை நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஆவர குடிநீர் சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே சித்தாவில் மதுமேகம் அப்படின்னாலே ஆவர குடிநீர் தான் சொல்லுவாங்க. ஆவாரங்கிறது முழுக்க முழுக்க துவர்ப்பு சுவையில் பேஸ் பண்ணி இருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமே டயபெட்டிக் க்யூரபிள் ஆகும். சுவையை வைத்து நோய்களை கையாண்டது சித்தா தான். அறுசுவை, அதில் எந்த சுவை மிகுதோ அந்த சுவைக்கான நோய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவம் நிறைய சொல்லியிருக்குது. அந்த உணவு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாப்டரே இருக்குது சித்த மருத்துவத்தில். அதில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக போட்டிருப்பாங்க. அப்போ இது துவர்ப்புக்கு நல்லா கட்டுப்படும். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆவாரை குடிநீர் ஆகட்டும், இல்லை நாவல் கொட்டை ஆகட்டும், இல்லை வெந்தயம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கட்டுப்படுத்திச்சு உணவு முறைகளில் ஒரு வகையாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பஸ்பம், செந்தூரம், வீரம், பூரம் அப்படி கொஞ்சம் ஹைபோட்டன்சி நேனோ டெக்னாலஜியில் நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது எல்லாம் இல்லாமல் நம்ம பேசிக்காக இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய மருத்துவ முறையில் ஹோமியோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இன்டெக்ரேஷன், ஆயுஷ் இன்டெக்ரேஷன் மெடிசனில். ஸோ இதில் ஹோமியோவில் என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிக்கை எப்படி நீங்கள் கையாளுறீங்க என்னங்கிறது சொல்லுங்கள்.
டயபெட்டிக்கை பொறுத்தவரை ஹோமியோபதியில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ண அப்படின்னா டயட் ப்ளஸ் மெடிசன் ரெண்டுமே கம்பல்சரி நீடட். இல்லை இப்போ இன்சுலின் செக்ரீஷனை நார்மல் பண்ணுறதுக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மெடிசன்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும், அட் த சேம் டைம் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டயட்டில் மெயினாக கார்போஹைட்ரேட் லெவல் நல்லா லோவாக எடுத்தீங்க அப்படின்னா கிளைசமிக் லெவல் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகும்போது மெடிசன்ஸும் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் குயிக்காக கிடைக்கும். ஸோ நல்லபடி சரி பண்ணிக்கலாம். முக்கியமாக சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த வெயின்ஸ் பிளாக் ஆகும். இதில் முதலே டாக்டர் சொன்ன மாதிரி டயபெட்டிக் வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோல் டயட் அண்ட் ரெஜிமெண்ட் எடுத்தாவே இந்த மருந்துகள் இல்லாமல் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணால் நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால், நம்மளுடைய ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா அது நமக்கு மைண்டுக்குள்ளே சொல்லி காய்ச்சலாக போ, இன்ஜெக்ஷனை போடு, டயபெட்டிஸ் வந்துச்சு உடனே போய் டேபிள் டாக்டரை பாரு, ஓகே டயபெட்டிக்கான சிறப்பு மருத்துவர் ஒரு மருந்து எழுதி கொடுப்போம், அதை வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கால் மாதமாக போகும், அப்புறம் கண் பார்வை குறையும், அப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த நான் இது வரைக்கும் நம்ம மெடிக்கேஷனில் பார்த்ததுலேயே வந்து ஹோமியோபதி எப்படின்னா இனிஷியல் இருக்கக்கூடிய அந்த டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது, இல்லை டயபெட்டிக் ஃபவுண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு கொஞ்சம் லெவல் ஜாஸ்தியாக, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹோமியோ. இதெல்லாம் இல்லாமல் சிலருக்கு வந்து ஓவர் டிப்ரெஷன், மைண்டில் வந்து ஓவராக மன அழுத்தம், டென்ஷன்னு, வேறு ஏதாவது நிறையா பிரச்சனைகள். ஹோமியோவில் அடிக்கடி நம்ம சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சோரா அப்படின்னு சொல்கிறது, இதை வச்சு தான் ஹோமியோபதியே நம்ம இயக்கிறோம், அந்த இயங்குது. ஸோ அது என்னென்னா அந்த மைண்டு தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டான ஒரு விஷயம் எல்லா நோயிலையுமே. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஹோமியோவுடைய வைட்டல் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்டை டெவலப் பண்ணுறது. அதில் நிறையா ஹோமியோபதி இருக்குது, அதே மாதிரி பயோகெமிக் இருக்குது, ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து அதே மாதிரி பயோ காம்பினேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்துருக்கு. இதுபோக பேட்டர்ன் மெடிசன்ஸும் நிறையா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் லெவல்லாம் எடுத்துமே இப்போ டேப்லெட் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. வெறும் ஹோமியோலேயே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்டேஜ் ஜாஸ்தியாக ஆக நம்ம சித்தா மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி இலைப்பார், வேர்பார், பஸ்பம், செந்தூரம், வீரம், பூரம், முப்பகுருமம் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன அட்டென்ஷன், டயட் அண்ட் ரெஜிமெண்ட், கொஞ்சம் மருந்து, இதுவே நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். எல்லோரும் ஓடுனா நம்மளும் ஓடு அப்படின்னு கேட்காம ஏன் ஓடுறான்னு கேட்டு ஓடுங்க. அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகமாக்கும். டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ டயபெட்டிஸ் வந்து ஆயுர்வேதாவில் பிரமேகா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமேகா வந்து சித்தா டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஆயுர்வேதாவில். சொல்லப்போனால் 28 டைப்ஸ் ஆஃப் பிரமேகா இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து மதுமேகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆயுர்வேதாவில் பிரமேகாவோட ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னா நிதான பரிவர்ஜனம். அப்படின்னா நம்ம எதனால் பிரமேகா வருது, அதோட அந்த காசை வந்து நம்ம பண்ணாமல் இருந்துட்டாலே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒபஸாக இருக்க பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறது, இன்னொன்று வந்து லீனாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது. ஒபஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்க கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு வந்து உத்வர்தனம் இந்த மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கஃபம் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் லீனாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஆயுர்வேதம் வந்து தெரப்பியும் மெடிசன் சேர்ந்தே வரும். ஆமாம் சார், தெரப்பியும் மெடிசனும் சேர்ந்தே வரும். அண்ட் லீனாக இருக்க பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரிஷிங் தெரப்பி அந்த மாதிரி பண்ணுறது, ஸ்னேகபானம் முள்ளால் நெய் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நரிஷிங் தெரப்பி, நவரக்கிளி, இதெல்லாம் கூட அவங்கள ஸ்ட்ரென்த் வைஸ் பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணலாம். அண்ட் ட்ரக்ஸில் வந்து மெயினாக நிஷா ஆமலகினா நிஷானா மஞ்சள், ஆமலகி வந்து நெல்லிக்காய், இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அது மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி துவர்ப்பு சுவை உள்ள இது நாவல் பழம், கொய்யா, இதெல்லாமே ரொம்ப எடுத்துக்கிறது வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். லைக் இப்போது வந்து அவங்க சொன்னாங்க கபம் கொஞ்சம் ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. யூஸ்வலாக இப்போது இயற்கை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பால் அப்படிங்கிறது ஒரு ராஜசிக் உணவு, சாத்விக், ராஜசிக், தம்சிக்கில் அது எடுக்கக்கூடாத ஒரு ஃபுட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். பட் ஆயுர்வேதம் படி லைக் மில்க் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது என்ன கான்செப்ட்? இங்கே தான் நாம் வந்து ரொம்ப டிஃபர் ஆகிறோம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள். ஸோ எது உண்மையை அப்படிங்கிறத மித்து இல்லாத விஷயங்கள் நிறையா நடக்குது, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ எப்படி குளிர்ச்சி வீரியம் வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக கொடுக்குமோ அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பால் வந்து ஏன் சித்தாவில் வந்து அனுபானமாக கொடுத்துருக்காங்கன்னா உண்மைக்குமே நாட்டு மாட்டோட பால் வந்து தான் நம்மளுக்கு வந்து அனுபானம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஏன்னா
நம்ம ஒரு மருந்து கொடுக்கும்போதே அதுக்கு அனுபானம் வந்து நம்ம பால்னு சொல்கிறோம். ஆனால் பால் உண்மையாகவே மக்கள் எப்படி வாங்கி நமக்கே கிடைக்கிறதில்ல. அப்புறம் இத்தனை பேருக்கு இப்படி கிடைக்கும், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வி கேன் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மில்க் வந்து வி கேன் யூஸ். இப்போ லீனாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அபியங்கம் பண்ணுவோம், கொஞ்சம் குண்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து உத்வர்த்தனம் பண்ணுவோம். ஸ்டீம்ங்கிறது வந்து நாடி ஸ்வேதனம், தென் ஃபுல் பாடி ஸ்டீம் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மைண்ட் ரிலேட்டடாக சிரோதாரா பண்ணும்போதுல நல்ல பேஷண்ட்ஸ் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்கும். நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ கோடி ரூபா நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த நோய் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ரொம்ப முக்கியமாக கீ பாயிண்ட்ஸாக எனக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.